ஒன்று வந்து தேவனோட நடக்க பழகிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு காரணம். நாம் நற்கிரியை செய்வதற்காக அழைக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நற்கிரியை செய்வதற்கு அழைக்கப்பட்டோம். ஊழியத்தை விட முடியாது அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வரும். ஊழியம் வந்து நமக்கு உயிர். சமூக பணின்றது நம்முடைய கடமை. வெள்ளக்காரன் உள்ள வரான் வந்து சுவிசேஷம் சொன்னான் அப்படின்னா சும்மா சொல்லலை. நம்ம மிஷனரிகளுடைய தியாகங்கள். ஆட்டிசம்ன்றது வந்து இன்னும் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது சரியாகிடும். இன்னைக்கு எதெல்லாம் வைத்து பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த காரியங்கள் எல்லாம் இலவசமாக செய்துட்டு இருக்கிறீங்க. சமுதாயத்தில் பிள்ளைங்க வந்து நல்ல ஸ்தானத்தில் உட்காரணும். கர்த்தருக்காக பிரெட் வின்னர் படுத்துட்டாங்க. அவங்க மனைவிகளை நம்ம உருவாக்கணுன்றதுக்காக தான் ஜூட் கற்றுக் கொடுத்து ஜூட் பை தச்சு அழகு பேகு இதெல்லாம் இருக்கும். உனக்கு கொடுத்த தரிசனத்தை நீ நிறைவேற்றணும். தேவனோடு நடக்க பழகிட்டோன்னா எவ்வளோ பெரிய ஆளானாலும் நம்ம நடையும் மாறாது, உடையும் மாறாது, நம்ம பார்வையும் மாறாது. நம்ம கிட்டையே அவர் கூடையே அவர் கையை பிடிச்சி நடந்துட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் வழுக்குனாலும் பிடிச்சி தூக்கிடுவார்.